எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது தனுசு ராசிக்கான சனிப்பெயர்ச்சி பலன்கள் 2025. இந்த ஆண்டிற்கான சனிப்பெயர்ச்சி திருக்கணித பஞ்சாங்கப்படி 29 மார்ச் 2025 இரவு 9 மணிக்கு 44 நிமிடங்கள் கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு புரட்டாதி நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் நிகழ்கிறது. இதுவரை 3இல் மறைந்து இருந்த சனி, அதாவது 7.5 முடிந்து அந்த 3ஆம் இடத்தில் வரும் அல்லவா, அந்த சனி 3இல் அமர்ந்து மிகப்பெரிய மகிழ்ச்சி நிறைந்த வாழ்க்கையை அளித்து, அதாவது 7.5 சனி முடிந்தால் அந்த 7.5 சனி காலத்தில் நடைபெறுகிற துன்பங்களுக்கெல்லாம் ஒரு விடிவு பிறக்கும் அப்படின்னு சொல்லணும் இல்லைங்களா. அந்த வகையில் இப்போது நீங்கள் அனுபவித்து வரக்கூடிய நன்மைகளுக்கெல்லாம் அந்த சனியே காரணம். பொதுவாகவே மறைவு ஸ்தானங்களில், அதாவது 3, 6களில் சனி இருந்தால் அது மிகப்பெரிய நன்மையை தரும் என்று சிறப்பாக ஜோதிடம் சொல்லுகிறது. அந்த அளவில் 3ஆம் இடத்தில் இருந்து கொண்டு குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகளை நடத்தி வைத்திருக்கிறார். இன்பச் சுற்றுலா என்றெல்லாம் நல்வாழ்க்கையை தந்து வருகிறார். பெரும் போராட்டம் இல்லாத எளிமையான வாழ்க்கையை நடத்தும் நல்ல காலமாக தற்சமயம் காட்டிக்கொண்டு இருக்கிறது. மார்ச் மாதத்திற்கு பிறகு அது அர்த்தாஷ்டம சனியாக அது உருவெடுக்கும். இதில் தாயார் வழியில் இழப்புகள், மனசங்கடங்கள் இருக்கும். வண்டி வாகனங்களில் செல்லும்போது சிறு பெரிய விபத்துக்களை காட்டுகிறது. நிதானித்து சொல்லுவது நல்லது. சொத்து வாங்கும்போது வில்லங்கம் பார்த்து வாங்கினால் பெரிய பிரச்சனைகள் இருக்காது. விற்றாலும் கூட அதை தெளிவாக விசாரித்து விற்கும்போது அந்த முழுமையான அந்த பணம் கைக்கு வந்து சேரும். அதே போல் இதயம், நுரையீரல் தொந்தரவுகள், பாதிப்புகள், தொற்றுகள் காமிக்கிறது. அறிகுறிகளை உதாசீனப்படுத்தாமல் துணிந்து அதை செயல்பட்டு அதற்கான மருத்துவ பரிசோதனைகளை செய்து கொள்வது பெரும் பாதிப்புகளிலிருந்து நம்மளை காக்கும். இது 4ஆம் இடத்தில், அதாவது அர்த்தாஷ்டம சனியாக வருவது, அந்த 4இல் இருக்கக்கூடிய சனியினுடைய அந்த சாதக பாதகங்கள். பார்வை என்று எடுத்துக்கொண்டால் ராசியிலேயே அவருடைய பார்வை பதிகிறது. தலைவலி, குழப்பம் மற்றும் தேவையில்லாத சிந்தனைகள் உற்றெடுக்கும். முயற்சிகள் தோல்வியை தரும். இதெல்லாம் அந்த ராசியின் மீது சனிப்பார்வை பதிவதால் ஏற்படக்கூடிய தீமைகள். அதே போல் 6இல் அவருடைய பார்வை பதிவதால் இந்த பங்காளி சண்டை இருக்கும், பங்காளிகளால் பிரச்சனை இருக்கும். அதே போல் கடன், நீண்டகால கடன் இவையெல்லாம் அடையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. அதே போல் முதுகெலும்பு, இடுப்பெலும்பு பாதிப்புகள், தொந்தரவுகள் இருக்கும். அதே போல் 10இல் அவருடைய பார்வை பதிகிறது. வேலை மற்றும் தொழிலில் கண்ணும் கருத்துமாக செயல்படுவது நல்லது. மாமியார் வகையில் மனக்கசப்புகள் உண்டாகும். அதை எவ்வாறு அதை கையாளுவது என்று திறமையாக கையாண்டால் மனைவி அல்லது அதை வாழ்க்கை துணைன்னு சொல்லிடுறோம் இல்லைங்களா. ஏன்னா பெண்ணாக இருக்கலாம், ஆணாகவும் இருக்கலாம் இந்த ராசியில் பிறந்திருப்பவர்கள். அதனால் அவர்களிடம் அந்த ஒற்றுமையை, அந்யோன்யத்தை கடைபிடியுங்கள். அது குடும்பத்தில் ஏற்படக்கூடிய சிக்கல்களுக்கும் அது தீர்வாக அமையும். சரி, அர்த்தாஷ்டம சனி அப்படின்னு சொல்கிறீங்க, அதுக்கு பரிகாரம் அப்படின்னா என்ன மாதிரி விஷயங்கள் பண்ணால் நமக்கு அந்த உக்ரம் குறையும் அப்படின்னு சொன்னோம்னா, ஆதரவற்றோர் இல்லங்கள் இருக்குது இல்லைங்களா, தேடி சென்று உங்களால் முடிந்த உதவிகளை செய்து வாருங்கள். அது சனியின் உக்ரத்தை கண்டிப்பாக தடுக்கும், குறைக்கும். நன்றி.